ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் தாரா குட்டி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் ஆகிற தமிழ் இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். இப்போ எந்த எக்ஸாமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே தமிழ் எக்ஸாமில் பாஸ் பண்ணால் தான் நம்ம வேறு எக்ஸாமை எழுத முடியும். இப்போ பிஜிடிஆர்பியே இருந்தாலும் நம்ம தமிழில் பாஸ் பண்ணி அதில் 20 மார்க்ஸ் எடுத்தால் தான் அடுத்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் நம்மளோட பேப்பர் வேல்யூவேஷனே பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம தமிழில் 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் உள்ள ஃபஸ்ட்டு இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். இப்போ இலக்கணம் அப்படின்னா என்ன? ஒரு மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். அந்த வரையறைகளே இலக்கணம் எனப்படும். அதாவது ஒரு மொழியை எப்படி பேசணும் எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இலக்கணம் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ் மொழியின் இலக்கணம் 5 வகைகள். என்னென்ன அப்படின்னா, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. எழுத்து அப்படிங்கிறது என்ன? ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. நம்ம ஒலி வடிவம் அப்படின்னா சொல்கிறது மூலமாகவும் எழுதுறது மூலமாகவும் ரெண்டும் சேர்றதைத்தான் நம்ம எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். இதில் உயிர் எழுத்துக்கள். உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன. அதாவது வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல், இந்த மாதிரி நம்ம செய்யும்போது தான் ஆ முதல் அவ்வரையுள்ள 12 உயிர் எழுத்துக்களும் பிறக்கின்றன. நெக்ஸ்ட்டு, இப்போது ஆ முதல் அவ்வரை உள்ள 12 உயிர் எழுத்துக்களும் அதில் குறுகி ஒலிக்கிறதும் இருக்குது, நம்ம நெடிலாக ஒலிக்கிறதும் இருக்குது. ஆ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5ம் குறுகி ஒலிக்கின்றன. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய 7ம் நீண்டு ஒலிக்கின்றன. இவ்வாறு குறுகி ஒலிக்கிறத நம்ம குறில் எழுத்துக்கள் அப்படின்னும், நீண்டு ஒலிக்கும் 7 எழுத்துக்களையும் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுக்குள்ள மாத்திரை அளவுகள். மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும். அதாவது ஒரு மாத்திரைங்கிறது நம்ம அந்த ஒரு நிமிஷம் கண்ணை சிமுட்டுறதும் இல்லை இப்படி சொடக்க போகிற டைமும் சொல்கிறாங்க. இதில் மாத்திரை அப்படிங்கிறது குறில் எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரையும் நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மெய்யெழுத்துக்கள். மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய்யெழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. அது மெய்யெழுத்துக்கள் என்னென்ன 18, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெய்யெழுத்துக்களை என்னென்ன சொல்கிறோம் அப்படின்னா, கசட தபர வல்லினம், ஞங்கென நமன மெல்லினம், எரள வளல இடையினம். மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. இப்போ குறில் அப்படின்னா ஒரு மாத்திரை, நெடில் அப்படின்னா 2 மாத்திரை, மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உயிர்மெய் எழுத்து. மெய்யெழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12 தோன்றும். 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும். மெய்யுடன் இப்போ நம்மளோட மெய்யெழுத்து உயிரெழுத்து இது ரெண்டும் சேர்றதைத்தான் உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உயிர்மெய் எழுத்தோட குறில் சேர்ந்தால் அதை உயிர்மெய் குறில்னும், உயிர்மெய் எழுத்தோட நெடில் சேர்ந்தால் அதை உயிர்மெய் நெடில் என 2 வகைப்படும் உயிர்மெய் எழுத்துக்கள். நெக்ஸ்ட்டு ஆயுத எழுத்துக்கள். தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது. அது அக் என்னும் ஆயுத எழுத்தாகும். ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை. இப்போ இதில் என்னென்ன பார்த்துருக்கோம், இலக்கணம் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம். இலக்கணம் அப்படிங்கிறது நம்ம இப்படி தான் பேசணும் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வரையறை கொண்டு வரப்படுது. அதை தான் நம்ம இலக்கணம்னு சொல்கிறோம். தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இப்போ எழுத்து அப்படிங்கையில் என்னென்ன பார்த்துருக்கோம், உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து. இப்போ உயிர் எழுத்து அப்படின்னா அதுக்குள்ள மாத்திரை அளவு
உயிர் எழுத்து அப்படிங்கிறதுலையும் நம்ம குறில் நெடில் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். இப்போ குறில் அப்படிங்கையில் அதுக்குள்ள மாத்திரை அளவு 1, நெடில் எழுத்து அப்படின்னா அதுக்குள்ள மாத்திரை அளவு 2, இதே மெய்யெழுத்து அப்படின்னா அதுக்குள்ள மாத்திரை அளவு அரை, ஆயுத எழுத்து அப்படின்னாலும் அரை மாத்திரை. இப்போ உயிர்மெய் எழுத்தோட குறில் சேர்ந்தால் அதை உயிர்மெய் குறில்னும், உயிர்மெய் எழுத்தோட மெய் சேர்ந்தால் அதை உயிர்மெய் நெடில்னும் சொல்கிறோம். இதுதான் பார்த்துருக்கோம் இன்றைக்கி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸும் அப்லோட் பண்ணுறோம். இனிமேல் தமிழ் இலக்கணம் கொஸ்டின்ஸும் அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.